வெளியிடுறது அவரு தானே. சரி, முடிச்சுக்கணும். நீ சொல்லிட்டா சரிதான். டாக்டர் பாருங்க எவ்வளவு விவரமான நல்ல விவரம். வைக்கும் திமுகவை தோற்கடிப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிப்போம். உழைப்பவர் நலனை உயர்த்தி பிடிப்போம் என்ற புத்தகம் தான் இது. இதை எழுதிய தோழர் ஆனந்தன் அவர்கள், தென்னிந்திய பொது செயலாளர் CWP அவங்க தான் இந்த பொதுச் செயலாளர். அந்த கட்சியினுடைய பொது உடைமை இயக்கத்தினுடைய மறுபிரிவாக வந்திருக்காங்க. அவர்கிட்ட நீங்க கேட்கிற கேள்வி கேளுங்க. அவர் சொல்லிட்டு தான் சொன்ன பிறகு நான் கேள்வி கேட்டா தானே நல்லா இருக்கும். எழுதுனது என்னன்றது சொல்லணும்ல. எழுதுனவர்கிட்ட கேளுங்க தம்பி, அப்புறம் நாங்க சொல்றோம். தேர்தல் நேரத்தில் இந்த புத்தகத்தை வெளியிடுவதன் நோக்கம் இல்லை, என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம்ங்கிற அடிப்படையில் வந்து தொழிலாளிகளினுடைய நலனை நாங்கள் பிரதானமாக பார்க்கணும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து தொழிலாளர்களுடைய நலன் பல வகையில் வந்து பாதிக்கப்பட்டது. இவங்க குறிப்பாக 2 வாக்குறுதியை கொடுத்து வந்தாங்க. ஒன்று, அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இன்னொன்று, நிரந்தரப்படுத்தப்படாத தொழிலாளர்களே மைக்க கொடுப்பா. இங்கே தான் எடுத்துட்டு போறீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, ஏப்பா மைக் ஒர்க் பண்ணுதுலப்பா? என்னங்கப்பா திமுக ஆட்சி மாதிரி இருக்கு. செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. திமுக ஆட்சி மாதிரி செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. மைக் செட்டுக்காரன் யாருங்க? ஹலோ, இப்ப நல்லா இருந்துச்சு. இல்ல இல்ல முதல்ல எடுத்துச்சு இல்ல முதல்ல நல்ல அங்க பண்ணிட்டாரா? ஹலோ என்னங்கப்பா? ஹலோ ஹலோ ஹலோ. எதனால திமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும், எதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கணும் என்பது குறித்து அவர் இப்பொழுது இந்த புத்தகத்தில் எழுதுனது குறித்து நீங்க நல்லா கேள்வியே கேட்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமா இருந்தா எங்க ஒருத்தருக்கான அந்த இருக்கான அவர் முன்னால் உட்காருங்க. இந்த கேள்வியை ஒட்டி கேட்கிறாருன்னு பார்ப்போம். பேசுங்க. கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி தொழிலாளிகளினுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு பிரதானமானது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொழிலாளர்களுக்கு வந்து பல்வேறு தீங்குகளை வந்து செஞ்சிருக்கு. இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அரசு ஊழியர்களினுடைய ஓட்டுகளை வாங்குறதுக்காக தமிழக அரசுல நாங்க ஆட்சிக்கு வந்தாங்க நிரந்தரப்படுத்தப்படாம யாருமே நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. வேற யாரும் முதல்வரே கொடுத்துட்டு வந்தாங்க. இன்னொன்று வந்து என்னன்னு சொல்லி சொன்னாங்க, பழைய ஓய்வூதியர் திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க சொன்னாங்க. இது ரெண்டையும் நம்பி மாநிலங்களுக்கு கொடுத்தாங்க. இதை கேட்கறதுக்கு வந்து திராவிடா வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுங்கிறது வந்து இருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னு சொல்லி சொன்னாங்க, மக்கள் தொகைக்கு உகந்த விதத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து தொடர்ச்சியா இருந்துச்சு. 1976 வந்து வந்துச்சு. இந்திரா காந்தி அவர்கள் 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. 2001 வரைக்கும் தள்ளி வச்சாங்க. ஏன்னு சொல்லி சொன்னாங்க, மக்கள் தொகை அடிப்படையில வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமா வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. குடும்ப கட்டுப்பாடை உறுதியா அமலாக்கின மாநிலங்கள்ல வந்து மக்கள் தொகை கணிசமா குறைஞ்சிருக்கும். அப்ப அங்க வந்து என்ன ஆகுனாக்க நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைச்சிருக்கும். அதே மாதிரி 2001 அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்ப வந்து பிரதமரா இருந்தாரு. அவரும் வந்து என்னன்னாக்க 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சாரு. இப்ப 2026 அது வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நமது பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அப்படி அறிவிச்சு அவங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னா தென் மாநிலங்கள் எல்லாத்துடைய நடத்தப்பட்ட
டாக்டர் சரவணன் வர்றதுக்கு முன்பாக அறிவிக்கிறதுக்கு முன்பாக நடத்தப்பட்ட கமலம்மாள் அருணாசலம் கல்யாண மகமே நிறைந்து வழிந்தது இந்த பூத்து கமிட்டி உறுப்பினர்களை. அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கினது. அப்புறம் தொகுதி வாரி போனோம். அப்போ நிறைய கட்சிகள், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளுடைய தொண்டர்கள் சாரையாக வந்தாங்க. மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அதே மாதிரி இந்தியா எங்களுடைய கழகத்துடைய கொள்கை வரப்பு இணைச் செயலாளர் 4 தொகுதிக்கு வந்தாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. மிகப்பெரிய எழுச்சியை கண்டோம். நேற்றைய தினம் எங்களுடைய வேட்பாளர் வாக்கு கேட்கின்ற பகுதி மேற்கு தொகுதியில் தொடங்கினார். காலையில் புறநகர் பகுதியிலும் மாலையில் மாநகர் பகுதியிலும். புறநகர்லேயும் பெரிய எழுச்சி, மாநகர்லேயும் எழுச்சியாக இருக்கு. இன்றைக்கு மத்திய தொகுதியில் போகிறோம். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க என்பதை அவங்க கொடுக்குற வரவேற்பு, அவங்க கொடுக்குற ஆதரவு, தோழமை கட்சியினுடைய ஒத்துழைப்பு, இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் டெபாசிட் வாங்குவாரா என்பதுதான் தெரியல. அவரே இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்க கருத்து கணிப்பு, இன்னும் அவர் களத்துக்கு வந்தாருன்னா தான் தெரியும். எங்களுடைய வேட்பாளர் அருமையாக சிம்பலிக்காக காமிச்சிட்டார். அவரை பற்றி எதுவுமே பேசலை. பைனாக்குலரை வச்சு அந்த மக்கள் சொன்னதை வச்சு என்ன செஞ்சான்றதை நான் தேடி பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. அவர் இந்த தொகுதிக்கு வந்தாரா என்பதும் தெரியவே இல்லை அப்படின்னு பைனாக்குலரை வச்சு காமிச்சாரு. அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். ஆக எங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றி இந்த தேர்தலில் எங்களுக்கு கிடைக்கும். பாஜக இப்ப ஏன் திரும்ப கட்டத்தில்